ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களோடு கூட நான் உடன்படிக்கையாக, அதுவும் நித்திய உடன்படிக்கையாக பண்ணுவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நிச்சயமான கிருபையையும் நித்திய உடன்படிக்கையும் நம்முடைய தேவன் நமக்கு தருவேன் என்று சொல்லுகின்ற ஒரு வசனம் ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களோடு கூட நான் உடன்படிக்கையாக, அதுவும் நித்திய உடன்படிக்கையாக பண்ணுவேன். அப்ப நாம என்ன செய்யணும் என்று பார்க்கும்போது 3L, இந்த 3L என்கின்ற ஆல்பபெட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல லீன். சில பேர்லாம் இப்ப பார்த்தோம்னா இப்படியே ஆயிடுச்சுங்க அவங்க உடம்ப. ஏன்டா இப்படின்னா, மொபைலை வச்சு வச்சு அது மேல சாஞ்சி சாஞ்சி இப்படியே நடந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என் மேல சாய்ந்துரு. சாய்ந்து என்ன பண்ணணும் ஆண்டவரே? லிசன். லீன். ரெண்டாவது லிசன். லிசன் டு த வேர்ட்ஸ் ஆஃப் அவர் காட். ஆண்டவர் பேசுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் சொல்றாரு, உங்கள் செவியை சாய்த்து, உங்க காதை சாய்த்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அவரிடத்துல போகணும். அவரிடத்துல போகும்போது அவருடைய சத்தத்தை கேட்போம். லீன், லிசன் அண்ட் லிவ். லிவ் என்று சொல்லும்போது அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். இல்லைன்னா பிழைக்காம போயிடும். அப்போ ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்றால் அவரோடு கூட சாய்ந்து அவர் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்டு லீன், லிசன் அண்ட் லிவ். அவருடைய வார்த்தை என்ன தெரியுமா பண்ணும்? இட் வில் ரிவைவ் us, இட் வில் renew us, இட் வில் restore us. அது நம்மை புதுப்பிக்கும், உற்சாகப்படுத்தும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை மறுரூபமாக்கும். பிரியமானவர்களே, இழந்தவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். அப்படிப்பட்ட இந்த ஒரு நித்திய உடன்படிக்கையை நாம் பெற்றவர்களாய் கர்த்தரோடு கூட சேர்ந்து வாழ நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, help us to lean, listen and live according to your word, Lord. ஆண்டவரே, எங்களை புதுப்பியும், எங்களை உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே மறுபடியும் கட்டும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.